அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பெருந்தனம், பெரு புகழ், புதிய முயற்சி இதெல்லாம் எப்போ யாருக்கு கைகூடும், எப்போ ஒரு சிறப்பு இருக்கும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு அந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தாலும் அந்த அமைப்பு உடைய கிரக அமைப்புகள் அந்த தசா புத்தி காலங்கள் வரணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கணும்னா ஒரு புதிய முயற்சி, செய்கின்ற தொழில், பல கோடி லாபம், இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இவருக்கு பார்த்தோம்னா தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் யார் வர்றாங்க அப்படின்னா சுக்கிரனே வர்றாங்க. அப்போ இந்த பாக்கியாதிபதியாக தனஸ்தானாதிபதியாக அவர் ஆட்சி பெறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த தனஸ்தானாதிபதி பாக்கியாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் திக்பலமாகிறார். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அவருக்கு முழு பலம் இருக்கிறனால இவருக்கு மிக மிக அற்புதமான, இப்போ சூரியன் என்றாலே பிரபலம் அரசியல், இப்போ அது அரசியலில் பிரபலமாக வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. இந்த தனஸ்தானாதிபதி அவருக்கு வலுத்து இருக்காரு, பாக்கியாதிபதி பலமாக இருக்காரு, அந்த சாரம் கொடுத்தவரும் மேலும் பலமாக இருக்காரு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த யாருக்குமே யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி அவர் 9ஆம் அதிபதி அவங்க பலம் பெற்று அவருக்கு சாரம் கொடுத்தவங்க பலம் பெற்றாங்க அப்படின்னா அந்த தசா புத்தி காலத்தில் அவங்களுக்கு நல்ல செல்வம் சேரும். எல்லாம் இறைவன் செயல். நன்றி, வணக்கம்.